ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ப்ளூ ஐ தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம வந்து ப்ரிசனில் பிஸ்டல் அரேனா அந்த கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, வெர்ச்சுவல் கேம்ஸ் க்ரியேட் பண்ண கேம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை நான் முன்னாடியே விளாண்டுருக்கேன். பாருங்கள், லெவல் 23 இருக்கேன். நம்ம வந்து இதை எபிசோடாக கண்டினியூ பண்ணலாம். நம்ம லெவல் 50 வரைக்கும் போகலாம். ஓகேவா கைஸ்? நம்ம வந்து இந்த கேமில் லெவல் 50 வரைக்கும் போகலாம். அது அப்புறம் வந்து என்கிட்ட இருக்க கன்ஸ்லாம் இதெல்லாம் நான் அந்த மாதிரி கன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த கன் தான் கொடுப்பாங்க, நார்மலான கன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரோலுன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரோல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கன்று வாங்கிக்கலாங்க. இதாக இருங்க, நான் ஒரு கன்று வாங்கிக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இத்தனை கன்று கிடச்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே ரேரு, எப்பிக்கு தான் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து லெஜெண்டரி கன்னே இருக்குது கைஸ். இதுதான் என்னோட லெஜெண்டரி கன். ஒன்று தான் இருக்குன்ட்டு லெஜெண்டரியில் கன்னு. ஓகே, இந்த கேம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எனிமீஸை வந்து ஷூட் பண்ணுறது தான் இந்த கேம். அதுவும் பிஸ்டல் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும். பிஸ்டல் மட்டும்தான் இந்த கேமில் கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பிஸ்டல் மட்டும் வச்சு விளாடுறது. ஓகே, இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும், பிளேசஸ்லாம் இருக்கும். அந்த பிளேசஸில் வந்து சில பிளேஸ்லலாம் எனிமீஸ் இருப்பாங்க. அந்த எனிமீஸ் எல்லாம் நம்ம தோக்கடிச்சு தான் இந்த கேமை விளாடணும். நான் கைஸ் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஓகே, சுடுறான் கைஸ். போட்டான் கைஸ் நம்மளை. ஓகே, இந்த கேம் ஒரு ஜாலியான கேம், எனக்கு பிடிக்கும் இந்த கேம். விழுந்துட்டு நம்ம குதிப்போன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. குதிப்போன்னு தெரிஞ்சுட்டு நம்ம குதிச்சோன்னு சுட்டுட்டான். ஓகே, இந்த மாதிரி ஜூம் பண்ண முடியும் உங்களால், ஸ்கோப்பிங். பின்னாடி இருந்து எவனா சுட்டுட்டான் கைஸ், செத்து. இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல சில பேர் ஸ்பான் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்பான் ஆனால் தான் டென்ஷன் ஆகும். இந்த ஜியான் என்னை போட்டுக்கிட்டே இருக்கான் கைஸ். அவ்வளோதான், இந்த மேட்சோட டைமிங் முடிஞ்சிச்சு. பாருங்கள், மேலே காமிக்கும் டைமிங். நம்ம 10 பேரை கில் பண்ணியிருக்கோம். நான் வந்து அது நிறைய தாட்டி ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் கைஸ். இந்த தாட்டி தான் நம்ம வந்து மேட்சுக்கு நடுவில் போனதுனால லேட்டாக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மேட்சுக்குள்ளே வந்தாச்சா? 1 2 பேர் காலி. இந்த இடம் ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல நின்றுக்கிட்டே எல்லாரையும் போடலாம். இந்த மாதிரி 5 கில்லுக்கு மேலே நீங்கள் சாவாமல் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் மேலே ஒரு நெருப்பு மாதிரி எரியும். அங்கே மேலே போஸ்டரில் காமிக்கும். ஐயோ, ஒரு பொண்ணு நம்மளை போட்டுருச்சு. கைஸ், ஒருத்தன் நம்மளை முந்திட்டான். அவனையும் நம்ம முந்தணும். தூரத்தில் ஒருத்தன் நிற்கிறான், சுட முடியல கைஸ். ஓகே, கொண்டுக்கிட்டே இருக்காங்க கைஸ். விடுங்க, நம்ம இங்கே இருக்கவங்களை போட்டே எடுத்தியோம். ஒரு பாப்பாவும் நம்மளை கொண்டுருச்சு, நினச்சாலே கடுப்பாகுது. என்ன கைஸ், நம்மளே கொண்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம்.
கைஸ் தூரத்துல இருந்து எவனோ நம்மளை சுட்டான் இப்ப. ஐயோ பின்னாடி இருக்க ஒருத்தனை பார்த்துட்டு முன்னாடி இருக்க அந்த பாப்பாவை பார்க்க மறந்துட்டேன். போவாதரா சை கொண்டுட்டாங்க கைஸ். சத்து நம்ம 17 கில்ல இருக்கோம். கொன்று. ஐயோ தூரத்தில் இருக்கவன் போட்டான். இந்த கேம் ஒரு ஃபன்னான கேம். ஓகே இந்த கேம் நான் பேசினா அவ்வளோவா இந்த கேமில் நல்லா இருக்காது. இது நம்ம பேசிக்கிட்டே விளையாடும்போது ஜாலியாக இருக்காது. நம்ம சும்மா போரிங்கா. ஓகே கைஸ் நான் வாய்ஸ் ஓவரை கட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக சரி. பார்த்துருப்பீங்க இந்த கேம் ஜாலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இப்போ நான் தான் கைஸ் லீடிங்கில் இருக்கேன். என்ன யாரும் பீட் பண்ணல. ஆனால் என்ன முதுகில் குத்துறதே நிறைய பேருக்கு வேலையாக இருக்குது. கேம் முடிய போகுது. ஐயோ அவன் ஒரு கில் எடுத்துட்டானா நம்மளோட லீடிங்கில் வந்துடுவான். ஓகே கைஸ் அவன் நம்மளோட லீடிங்கில் வரல. நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு இடம் மட்டும் இல்லை நிறைய இடம் இருக்குது. இந்த ஷிப்பு மாதிரி இருக்க இடம். இந்த இடத்துக்கு போயும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பாட் சொல்கிறேன். அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேம் ப்ளே பண்ணலாம். இடம் நல்லாயிருக்கும். ஓகே இந்த கேமில் கவரிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கவர் பண்ணி விளாண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே நம்ம கவரிங் பண்ணியே விளாடலாம். இந்த மாதிரி வெளியில் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல மறைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். தூரத்துலேருந்து வரவங்களையும் போடலாம். இப்படி இருக்கவங்களையும் போடலாம். இப்படி இருக்கவங்களையும் போடலாம். படலைன்னா இப்படி சுட்டுட்டு எஸ்கேப் ஆயிட முடியும். ஓகே இப்போ யார் லீடிங்கில் இருக்குது? நம்ம லீடிங்கில் இல்லையா? ஐயோ நம்ம லீடிங்கில் இல்லை கைஸ். நினச்சாலே கடுப்பாகுது. ஓகே நம்ம லீடிங்கில் இருக்கோம். மூணு பேரை போட்டேன். அடுத்தவனுங்களை போட முடியல. ஓகே
ஓகே ஃபாஸ்ட்டாக நம்ம கில் பண்ணுறோம் கைஸ். கொஞ்சம் நல்லா தான் விளாடுறோம். ஐயோ சே பின்னாடி இருந்து சொல்றாங்க கைஸ், முன்னாடி இருந்து சொல்றாங்க. காலி. திரும்பவும் காலி. திரும்பவும் காலி. திரும்பவும் காலி. இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தால் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேம் ஈஸியாகிடும். இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும் கைஸ். நீங்கள் எவ்வளோதான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், வந்தோடனே திரும்பவும் போட்டேன்னா இந்த நருட்டோ மட்டும் என்னை ஏமாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கான். பேர் மட்டும்தான் நருட்டோ, பார்க்குறதுக்கு நருட்டோ மாதிரியும் இல்லை, விளையாடுறதுக்கும் நருட்டோ மாதிரியும் இல்லை. முதுகில் குத்துவது எங்களது பழக்கம் அப்படி என்று அடித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த கேமில் இருப்பவர்கள். யாரும் நல்லவர்கள் அல்ல, எல்லாரும் தீமையானவர்கள். ஓகே, சுடுற கேமே தீமையான கேம் தான். காலி. எதிரி குதித்தேன், இடத்தை பிடிக்கவில்லை, கொண்டுட்டாங்க. போட்டாங்க. இந்த மேட்ச்ல நம்ம முடிச்சுட்டு இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். தூரத்தில் இருக்கவன் போடுறான் கைஸ், மண்டையிலே வச்சுட்டு 2 ஷாட் விட்டுட்டு இப்படி நம்ம அடிச்சவன் நம்மளுக்கு பின்னாடி இருந்தே வருவான் கைஸ் அடிக்கடி. அதுதான் நினைக்கும் போதே கடுப்பாகும். இந்த நருட்டோ வேற எப்போ பார்த்தாலும் என்ன பின்னாடி இருந்து அடிச்சு போடுறதே அவனுக்கு வேலையா இருக்கு. வந்தோடனே ஒரு ஷாட் விட்டாச்சு. என்ன 40 கில் எடுக்கலான்னு பார்த்தேன், அவனும் வரமாட்டேங்கிறான். என்னடா பேஸ் என் அட்டாக் அவன் மேலே பட மாட்டேங்குது. ஹேக்கு போட்டானோ? சே மிஸ் ஆயிடுச்சு கைஸ். பின்னாடி வந்து போட்டான் ஒருத்தன். செத்து பரவாயில்ல. ஒரே கல்ல 2 மாங்காய். இன்னொரு மாங்காய் கிடைச்சா நல்லா இருக்கும். கைஸ் இன்னும் 1 கில் எடுத்தா ஒருத்தன் நம்ம கிட்ட வந்துருவான். அவனை கிட்ட வரக்கூடாது கைஸ், வர விடக்கூடாது. 49 50 51. ஐயோ கைஸ் 51ல் நம்மள ஒருத்தன் போட்டான். பரவாயில்ல கைஸ், நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இதை எபிசோடாக கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம 51ல் இருக்கோமா, அடுத்து வந்து இல்லை கில்லு மட்டும்தான் 51ல் இருக்கோம். நம்ம லெவல் 51 போகணும். 51 போகலாம், 50 போனால் போதும். நம்ம லெவல் 50 போகணும். அப்புறம் ஃபஸ்ட்டு வர்றது முக்கியம் இல்லை கைஸ், யார் வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம். இப்படி போட்டு சில பேர் இப்படி தான் மறைஞ்சுக்கிறாங்க, தைரியமே இல்லாத கோழைகள். பாருங்க நான் அப்படியே வெளில நின்று அப்படியே சிங்க மாதிரி நிற்கிறேன் பாருங்க. சிங்க மாதிரி நிற்கிறேன் கைஸ். கீழே இருந்து ஒருத்தன் போடுறான் கைஸ், அப்படியே வெறியா வருது. பின்னாடி இருந்து
ஹாய் 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 பை 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 பை. என்னடா சுட முடியல. சில பேருக்கு இப்படிதாங்க பதட்டப்பட்டு நம்ம சுடுறதே மறந்துடுவோம். இப்போ பாருங்க டக்குன்னு குளிச்சு போடு. ஒன்று ஒன்று போடலான்னு பார்த்து மாட்ட முடிக்கிறாங்க. 2 ஐயோ போட்டாங்க கைஸ். செத்துடுறா பாய். போடு. சரி மிஸ் ஆயிடுச்சு. கைஸ் போன டைம் நம்மளை போட்டுக்கிட்டே இருந்த அந்த சோடா புட்டி தான் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கான். நருட்டோ கைஸ், நருட்டோ தான் கைஸ் நம்மளை மறைஞ்சிருந்து தாக்கும் மர்மம் என்னன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். செத்து பின்னாடி ஸ்பானா இருப்பானே இவனா சோடா புட்டி. வந்த வேகத்துக்கு அவன் போட்டான் கைஸ். இது யாரா சோடா புட்டியா? கைஸ் பக்கத்துலேயே ஒருத்தன் வந்து போட்டான் கைஸ். பிரதீப் கில் ட்ரேடா. ஓகே நம்மளுக்கு இன்னும் நிறைய கில் தேவைப்படுது. சே சாடு என்னடா பேர் இதெல்லாம். ஓகே நம்ம லீடிங்ல வரணும் கைஸ். அக்கு இது செவனும் அவன் ஏதோ பேர் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அக்குவா. அவசரப்பட்டு சுட்டுறேன் கைஸ். நீங்க அப்படிதான் சுட வைக்கிறாங்க. அக்குட்டான் எப்படி கைஸ் வந்தோன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. கைஸ் அந்த பிரதீக் இருக்கான்ல அவன் தான் லீடிங்ல இருக்கான். என்ன கைஸ் என் ஸ்கில்லாம் கம்மியாயிருச்சு. ஒன்று 2 யுவராஜ் கிட்டே நான் சாவுறேன். அடுத்து யுவராஜ் கிட்ட சாவக்கூடாது. ஓகே அக்குட்டான் கைஸ். கூட்டான் போட்டுக்கிட்டே இருக்கான் கைஸ். கூட்டான் எப்படிரா காலி 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 காலி. என்ன ஒரு கில்லு? ஒரு கில்ரா டே கைஸ். ஒரு கில்லு அந்த லீடிங் வந்து கைஸ். இதெல்லாம் ஏமாத்துக்காரத்தனம் கைஸ். ஒரு கில்லு சே ஒரு கில் எடுத்திருந்தா லீடிங் வந்திருப்பேன் கைஸ். இப்போ 27. இந்த கேம்லேயே நம்ம ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் லெவல் ஏற்றலாம். அடுத்த தடவை வரும்போது நான் லெவல் 30 வரேன். ஓகேவா? இருங்க நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்குவோம். பாய் கைஸ், பாய்.